அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்துட்டு 7th இயல் 8வது இயல் நீங்கள் பார்க்கலாம். நம்ம புதுமை விளக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து நீங்கள் வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? உள்ள தூய்மையோடு நன்னறியில் நடப்பதே வந்து பார்த்தீங்கன்னா சான்றோரின் இயல்பு. அப்போ நமக்கு வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கனாக்கா, உள்ள தூய்மையோடு நன்னறியில் நடப்பது வந்து யாருடைய இயல்புன்னு கொஸ்டின் கேட்கலாம். சான்றோரின் இயல்பு. ஓகேங்களா? கொஷின் எப்படி வேணால் கொஷின் கேட்கலாம். நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. உள்ளகத்தை சும்மா ஒரு டைம் வந்து வாசித்து வச்சுக்கோங்க. ஆனால் வந்து கொஷின் தான் மேக்ஸிமம் வரும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வையம் தகலிய வார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆயான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராயி நீங்குகுவே என்று பொய்கையாக அந்த பாட்டை பாடிட்டுப்பார். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு வையம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வையம்னாக்கா உலகம். கரெக்டாக? வையம்னா உலகம். தகலினாக்கா வந்து பார்த்தினாக்கா அகல் விளக்கு. அகல் விளக்கு அதாவது என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, பூமியை அகல் விளக்காகவும் ஒளிகின்ற கடலை வந்து பார்த்தினாக்கா வந்து நெய்யாகவும் வெப்ப கதிர் வீசும் கதிரவனை வந்து சுடராகவும் கொண்டவன் திருமால். கொஷின் இதையும் கேட்கலாம். இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு கொண்டவன் யார் கேட்கலாம்? திருமால். ஓகேங்களா? சிவந்த ஒளி வீசும் தக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு என் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை வந்து சூட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு பாட்டு வந்து பார்த்தினாக்கா வந்து பொய்கை ஆழ்வார் வந்து பார்த்தினாக்கா பாடியிருக்காரு. சரிங்களா? அப்போ நமக்கு இந்த மீனிங் ஃபஸ்ட் நமக்கு முக்கியம். வையம்னாக்கா உலகம்னு தெரியும். வெய்யனா வந்து பார்த்தினாக்கா வெப்ப கதிர் வீசும் கதிரவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சுடர் ஆயானாக்கா ஒளிவிடும் தக்கரத்தை உடைய திருமால். ஏன்னா அது வந்து பார்த்தினாக்கா வந்து பெருமாள் பற்றி தான் பேசியிருக்கோம். ஓகேங்களா? இடர் ஆயினா வந்து பார்த்தினாக்கா வந்து துன்ப கடல். இடர்னா வந்து பார்த்தினா துன்பம், ஆயினா வந்து பார்த்தினாக்கா கடல். நமக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? சொல் மாலைனாக்கா பாமாலைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான். அது ஒரு பொய்கை வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, திருமலைக்கிட்ட போயிட்டு தன்னுடைய துன்பம், அவருக்கு நிறைய வந்து துன்பம் இருக்குது, அதை போயிட்டு நீங்களும் வந்துட்டு போயிட்டு சாமிகிட்ட வேண்டார். அப்போ வந்தவர் என்னமா சொல்கிறாருனாக்கா, வையம்னாக்கா உலகத்தை வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு அகல விளக்காக வச்சு அதில் இருக்கிற கடலில் இருக்கிற தண்ணி தான் வந்து பார்த்தினாக்கா நெய்யாமா. என்ன சொல்லியிருக்காங்க அடுத்தது, வெய்ய கதிரோன் விளக்காக அந்த என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓகே, சூரியன் வருது இல்லை, அதுதான் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு நெருப்பு மாரி வச்சு அந்த விளக்கு நான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஏற்றுறேன், என்னுடைய துன்பம் வந்து பார்த்தினாக்கா நீங்கள் வந்து போகணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து பாடியிருப்பார். சரிங்களா? இந்த மீனிங் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியன்ற தாண்டி இந்த பாட்டு ரொம்ப முக்கியம், இந்த இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தினாக்கா வந்து நூல்வெளி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொய்கை ஆழ்வார் வந்து பார்த்தினாக்கா வந்து காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள திருவெக்காய் என்னும் ஊரில் வந்து பிறந்தவர். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எங்கே பிறந்திருக்காரு? காஞ்சிபுரத்தில் இருக்கார். இப்போ காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள திருவெக்காய் என்னும் ஊரில் தான் வந்து பிறந்தார். 4000 திவ்ய பிரபந்தம் உள்ள முதல் திருவந்தாதி இவர் வந்து பாடித்தாக்கும். அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதலாவது திருவந்தாதி பாடிதா யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இவர் தான் பொய்கை ஆழ்வார் தான். அதான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பொய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பொய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இது இப்படியும் வச்சுக்கலாம். அந்த திருவெக்கா வந்து பார்த்தாக்கா வந்துட்டு திருடுறான்னு நான் வச்சுக்கோங்க. திருடு என்ன பண்ணுவான்? பொய் பேசுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். எனக்கு இது ஈஸியாக மைண்டில் உட்காந்துச்சு. சரி, நீங்களே அதுமாரி வந்து டைப் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 2வது பாட்டு இதிலே பாருங்கள். புது தலைவர் எழுதியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து நூல்வெளியே பார்த்துடலாம், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். புது தலைவர் வந்து பார்த்தாக்கா வந்துட்டு சென்னை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் வந்து பிறந்தவர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா, மாமல்லபுரம் கோயில் இருக்கா, அங்கே என்ன இருக்கும்? பேய் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேய் இல்லை, பூதம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பேய் வந்து பார்த்தினாக்கா வந்து 3rd வருவார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு பொய்கை ஆழ்வார், செகண்ட் வந்து பார்த்தினாக்கா பூதம், 3rd வந்து பார்த்தினா பேய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க தான் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு முதல் ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தினாக்கா வந்து இவர் வந்து பார்த்தினாக்கா 2ஆம் திருவந்தாதியை வந்து இயற்றியுள்ளார். ஓகேவா? அவ்வளோதான். இவரை பற்றி நமக்கு விஷயமே அவ்வளோ. பூதத்தாழ்வார் 2வது திருவந்தாதி இருக்கார். எந்த ஊரை சேர்ந்தவர்னாக்கா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற மாமல்லபுரம் தான் வந்து பார்த்தினாக்கா வந்து பூதம்லாம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சிம்பிள். இப்போ நம்ம வந்து இந்த பாட்டுக்குள்ளே போகலாம். அன்பே
அன்பே தகலைய ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இருதிரியாக நண்பு உருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாராயணனுக்கு ஞானத்தமிழ் புரிந்தனா. அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் உலகத்து கூட வந்து பார்த்தினாக்கா கம்பேர் பண்ணி சொல்லிட்டாரு. இவர் என்ன சொல்கிறாருனாக்கா இவர் வந்து கொஞ்சம் வந்துட்டு அறிவழி வலுகுது. அதாவது என்ன சொல்கிறாருனாக்கா அன்பே தகலைய, அதாவது என்னுடைய அன்பு தான் வந்து பார்த்தினாக்கா வந்து விளக்கு, அன்பு வந்து பார்த்தினாக்கா விளக்கு, ஆர்வம் தான் வந்து பார்த்தினாக்கா நெய், இன்புருக்கு சிந்தை இருக்குது பார்த்தியா, இந்த சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா, சிந்தனை வந்து பார்த்தினாக்கா வந்து திரி. நம் விளக்குக்கு வந்து பார்த்தினாக்கா நம்ம என்ன பண்ணுவாங்க, வீட்டில் திரி போடுவாங்களா, திரி போட்டுனா நெருப்பேற்றுவாங்க அப்படின்னா போச்சுங்க. நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன், நான் நல்லா வந்து உருகி மனம் உருகி ஞானச்சுடர் அந்த ஒளி நான் வந்து நான் ஏற்றிருக்கேன் அந்தமாரி சொல்கிறாரு. ஓகேங்களா? யாருக்கு? நாராயணனுக்கு. நாராயணனா யார்? பெருமாள் தான், பெருமாள் திருமால் அவர் தான். சரிங்களா? ஞானத்தமிழ் நான் வந்து ஞானத்தமிழ் படித்த நான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பண்ணுறேன். இவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் வந்து படித்ததை வச்சு அவன் தான் அந்த ஒரு இதில் வந்து பண்ணியிருக்கான். சரிங்களா? யார் அவர்? பூதத்தாழ்வார். ஓகேவா? தகவல்னா வந்து பார்த்தினாக்கா அகவிளக்கு, ஞானம்னாக்கா அறிவு, நாராயணனாக்கா திருமால் நம்ம சொன்னதான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுவுமே ஏதோ ஒரு டைம் வந்து இங்கே வாசிவிடும் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை வந்து பார்த்தினாக்கா அந்தாதி என்பர். இதுவுமே கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? அந்தம்னா வந்து பார்த்தினாக்கா முடிவு, ஆதினா வந்து பார்த்தா முதல். ஓகேவா? இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதி என்று சிற்றிலக்கிய வகையாகும். அப்போ கொஸ்டின் நமக்கு இப்படின்னு கேட்கலாம், சிற்றிலக்கிய வகைகள் 1 அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷனில் அந்தாதின்னு ஒரு ஆப்ஷன் கூட வைக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைனாக்கா அந்தாதி வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு எவ்வகை இலக்கியம் மட்டும் கொஸ்டின் கேட்கலாம். ஐம்பெருங்காப்பியமா, அஞ்செருங்காப்பியமா, என்னவோ சம்திங் அந்தமாரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். சிற்றிலக்கியம் மட்டும் போய் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? எல்லா ஆங்கிலையுமே பாருங்கள், நீங்கள் கொஷின்லேருந்து ஆன்சர்லேருந்து கொஷின் ரெண்டுமாவுமே பார்த்து வச்சுக்கிட்டாக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்து வந்து பார்த்தினாக்கா திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆவார்கள். இதுவே கொஷின் கேட்டிருக்காங்க. 12 பேர். இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சது தான், இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஓகேவா? அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா 4வது திவ்யப்பிரபந்தம். அப்போ 4வது திவ்யப்பிரபந்தம் இறந்து யார்? 12 ஆவார்கள். இந்த 4வது திவ்யப்பிரபந்தம் யாரை பற்றி இருக்குனாக்கா திருமாலை பற்றி இருக்குது. அந்தமாரி படிங்க. ஓகேவா? இதனை தொகுத்தவர் யார்? நாதமுனி. இவர் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு இது பார்த்துக்கணும். 12 ஆவார்கள் வந்து பார்த்தினாக்கா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார் ஆகிய மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என்பர். ஓகேவா? இது எந்தமாரி ஆங்கிள் வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து இங்கே முக்கியம்னு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த 3 பேரையும் கொடுத்துட்டு 4வதாக ஒரு பேரை யாராவது ஒரு பேரை கொடுத்துட்டு, ஓகேவா, நம்மாழ்வார் கூட ஒரு நேம் கொடுத்துட்டு பொருந்தாத ஒன்று வந்து பார்த்தினாக்கா தேர்ந்தெடுக்குன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நமக்கு மைண்டில் வர வேண்டியதுனாக்கா இவங்க 3 பேரும் வந்து பார்த்தினாக்கா முதல் ஆழ்வார்கள், இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆழ்வாரில் வரமாட்டார் அப்படின்னு நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரணும். அதுதான் சொல்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் வந்துட்டு ஆழ்வார்கள் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 1வது இப்போலாம் வருது. ரீசெண்டாக நீங்கள் அந்த எக்ஸாமில் கூட நீங்கள் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்து பாருங்கள், மேக்ஸிமம் இருக்கும். ஓகேவா? ஓகே, சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு என்னவா? இடர்னா என்ன? துன்பம் தான். ஆயினா என்ன? கடல், துன்பக்கடல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் மேலே. ஞானச்சுடர் என்னும் சொல்லை பிரித்ததை கழிப்பது ஞானம் கூட்டல் சுடர். கருதானே? இன்பு கூட்டல் உருகு என்ன சேர்த்துனாக்கா இன்புருகு. பொறுத்துக்க அன்பு. அப்போ நம்ம வந்து தான் மேலே படுத்த பாட்டு படித்தா தான் நமக்கு வந்து இது நமக்கு வந்து தெரியுமே. அப்போ என்ன சொல்கிறாங்க? அன்பே தகலைய ஆர்வமே நெய்யாக சிந்தை தான் வந்து பார்த்தினாக்கா இருதிரியாக ஞானம் என்னும் விளக்கை ஏற்றினேன். கரெக்டாக? இதுதான் அதுக்கு வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங். அடுத்து வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு அறமீனும் கதிர். இதுவுமே ரொம்ப முக்கியமானது. இன்சொல் விரினாக ஈதலை வித்தாக வன்சொல் களை கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்குள் சிறுகாலை செய். முனைப்பாளையர் பாடியிருப்பார். ஓகேங்களா? முனைப்பாளையர். இது வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு உருவகணி. உருவகணி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? உருவகணி என்ன? அதாவது ஊமைனா வந்து பார்த்தினாக்கா
அது போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிங்கம் போன்று வந்தான், சிங்கம் போல் நின்றான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது ஒன்று. அவன் தான் சிங்கம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தினாக்கா வந்து உருவகம். ஓகேவா? அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே வந்து ஃபுல்லாக வந்து போட்டுருது. அதாவது பார்த்தீங்கன்னா உருவகணி. சரிங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்க, இன்சொல் விளைநிலனாக்க. அப்போ இனிய சொல் தான் வந்து பார்த்தினாக்கா விளைநிலம். இதில் தான் வந்து பார்த்தினாக்கா விதை. வன்சொல்லாம் வந்து பார்த்தினாக்கா வந்து களை கட்டினது. வன்சொல்லாம் அது தேவையில்லாத செடிகள், களை, அது வந்து ஒரு களை. வாய்மை என்னும் எருவட்டி, வாய்மை தான் வந்து பார்த்தினாக்கா எருவு. நம்ம போகிறோம், நல்லா உரம் போகிறோம் நம்ம, அது போட்டு அன்பு என்னும் நீரை பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஒரு பைங்குல் சிறுகாலை செய். அந்த இதை வந்து நம்ம வந்து பெறணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வித்துனா வந்து பார்த்தினாக்கா விதை நமக்கு தெரிஞ்சது. ஈனனா பெற, நிலன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிலம், கலைனா வந்து பார்த்தினாக்கா வேண்டாச்சு. இதெல்லாம் விவசாய குடும்பத்தில் போகிறவங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். பைங்குல்னாக்கா பசுமையான பயிர், இளம்பெயர்னு சொல்லலாம். வன்சொல்லாம் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு கடுஞ்சொல். ஓகேவா? இந்த லைனை ஒரு டைம் படித்து பாருங்கள். செல்ஃபி தான் அது. ஓகேவா? நல்லா அசால்ட்டாக விட்டுடலாம். நூல்வெளி. அப்போ முனைப்பாடு யார்? திருமுனைப்பாடு என்னும் ஊரை சேர்ந்த சமண புலவர். ஓகேவா? மேக்ஸிமம் தமிழ் புலவர்களில் மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து பார்த்தினாக்கா வந்து சமண மதத்தை தான் சார்ந்திருப்பாங்க. பௌத்த மதம் பார்த்தினாக்கா 2 பேர் தான், எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான். சித்திர சத்னார் ஒருவர், அந்த சித்திர சத்னார் வந்து பார்த்தினா பௌத்த மதம் சேர்ந்தவர். இன்னொன்று வந்து அந்த வளையாபதினு நினைக்கிறேன். அந்த 2 மட்டும் வந்து பார்த்தினா பௌத்த மதம் சார்ந்திருக்கும். மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தினாக்கா சமண மதத்தை சார்ந்தான் வரும். சரிங்களா? மேக்ஸிமம் இதான் இருக்கும். சரிங்களா? இவரது காலம் வந்து பார்த்தினா 13ஆம் நூற்றாண்டு. அப்போ இது எப்படி நான் போச்சுலாம், முனைப்பாடியார் இருக்குதா, முனைப்பாடியார்னாக்கா 3, அப்போ 13ஆம் நூற்றாண்டு நாங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. சூப்பர், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? எந்த ஊர் அவர்? திருமுனைப்பாடி. அந்த ஊர் பேர்லேயே வந்துடுச்சு, அவருடைய பேருமே வந்துடுச்சு பாருங்கள். முனைப்பாடி, முனை அப்படி இருந்துச்சா, அவ்வளோதான். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா 225 பாடல்களே கொண்டது. முக்கியமாக அறநெறிச்சாரம் 225 பாடல்களே கொண்டது. இதெல்லாம் டேட் கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. இதெல்லாம் வந்து போகிறதுக்கு ஒரே ஒரு செகண்ட் தான், பார்த்தோன்னே கொஸ்டின் ஹாஸ்டல்ட்டு போய் வந்துடணும். ஓகேவா? அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் அறநெறிச்சாரம் என்று பெயர் பெற்றது. ஆமாம். இப்போ நம்ம இங்கே மேலே பார்த்தது என்னது, இது வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் பேசுது. ஸோ இது வந்து பார்த்தினாக்கா அறம் சார்ந்து தான் பேசுது. ஆனால் வந்து பார்த்தினாக்கா வந்து அறநெறிச்சாரம் சொல்லிட்டு வந்து இதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்நூலின் இது தேவையில்லை, 14 பாடம் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு காந்தியடிகள் எப்போதும் டேஷ் பேசினார், வாய்மையை தான் பேசினார். ஓகேவா? இன்சொல் என்னும் சொல்லை வந்து பிரித்து கிடைப்பது இனிமை கூட்டல் சொல். அறம் கூட்டல் கதிர், அறக்கதிர்னு சொல்லலாமா? அறக்கதிர். இளமை என்னும் சொல்லின் எது சொல்லுனது? முதுமை. ஓகே. பொறுத்துக்க. வினை என்னது? இன்சொல் தான் விளைநிலம். ஈதல் தான் வந்து பார்த்தினாக்கா வித்து. பன்சொல் தான் களைகட்டு. வாய்மை தான் வந்து வாய்மை, அது உண்மை தான் உரம். ஓகேவா? இதை தான் அப்படியே கேட்பாங்க. அதை கட் பண்ணி அப்படியே அங்கே கொஷினை வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஒப்புரவு நெறி. இது என்னன்னாக்கா இதை மட்டும் படிங்க, நான் மார்க் பண்ணி இதை மட்டும் படிங்க போதும். ஓகேவா? பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவருக்கு தாழ்வு ஏற்படா வண்ணம் உதவி செய்வதே சிறந்த பண்பாகும். இதே மூல பாயிண்ட் தான். அறநெறியில் வந்து பொருளீட்டும் தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புரவு நெறியாகும். ஒப்புரவுன்னா என்ன? பிறருக்கு உதவி செய்தல் தான். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஷின் தான். இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஷின். நீங்கன்னா ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் எடுத்து பாருங்கள். இது எல்லாமே கொஷின் தான். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீ உன்னுடைய ஃப்ரெண்டுக்கோ இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், நீ நம்ம வந்து அவங்களுடைய இயலாமைக்காக தான் ஹெல்ப் பண்ணுறோன்றது அவங்களுக்கு வந்து தெரியாத வண்ணம் இருக்கணும். அவங்களுக்கே நல்லா அது நம்ம வாங்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தினாக்கா பார்த்து பண்ணணும். அதுதான் வந்து இங்கே பேசியிருக்காங்க. அவனே வந்து பார்த்தாக்கா தாத்திக்கூடாது. அந்த அளவுக்கு தான் அவன் செய்யணும். நம்ம அந்த அளவுக்கு வந்து ஒரு பார்த்து செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் வந்து பார்த்தீங்கன்னா பொது உரிமை நெறி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து திருவள்ளுவரின் வாழும் நெறின்னு சொல்கிறாங்க. ஆமாம் தானே? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் கொடுத்துட்டு ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறி வந்து பார்த்தீங்கன்னா யார் தான் கேட்பாங்க? திருவள்ளுவர் தான். நம்ம இனிமேலாம் நம்ம வந்து உங்கள் லாக் ஆகிடும் அப்பப்போ. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும்
பொது உடைமை நேரி வந்து பார்த்தினாக்கா யாருக்கும் கட்டினாங்க, அதுக்கு திருவள்ளுவருது. ஓகேவா? நம்ம நினச்சிருப்போம் 7 லைன் கொடுத்தா தான் திருவள்ளுவர் கிடையாது. இந்தமாதிரி 4 லைன் கொடுத்துமே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது இது நீங்கள் உள்ளதுலாம் சும்மா நீங்கள் ஒரு டைம் என்ன வாசிச்சு பாருங்கள், அதெல்லாம் வேணால் கொஸ்டினாக வராது. இதுதான் ஆனால் மேக்ஸிமம் வந்து கொஸ்டினாக வந்து வாய்ப்பு அதிகம். ஓகேவா? நான் அதை மட்டும் தான் நான் வந்து அங்கே மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு டைம் நீங்கள் வந்து வாசிச்சு பாருங்கள். இந்த பேரா மட்டும், ஏன்னா உள்ளே வந்து விஷயம் இருக்குது. பொருள் ஈட்டலிலும் அந்த பொருளை நுகர்தலிலும் அறிவியல் பங்கு தேவை. அயலவர் உண்ணாது இருக்கும்போது நாம் மட்டும் உண்பது வந்து நெறியும் அன்று முறையும் அன்று, அது மட்டுமல்ல பாதுகாப்பும் அன்று. ஆமாம், இப்போ ஒரு விஷயம், ஒரு சாப்பாடாக சொல்கிறோம். இப்போ சும்மா இருக்குதுன்னு வச்சுங்களேன், இப்போ தனியாக இருக்குதுன்னு ஏதோ வச்சுக்கோங்க, கிடைக்குது உங்களுக்குன்னு வச்சுங்களேன், யாருமே சாப்பிடல, நீங்கள் மட்டும் போய் சாப்பிட்டா வச்சுக்க, ஒரு வேளை உங்களுக்கு ஏதாச்சும் இல்லை விஷம் கூட வச்சுக்கலாம், நம்ம போய் மாட்டினுக்கலாம். ஸோ யாருமே சாப்பிடாதப்ப நீ மட்டும் சாப்பிட்றது வந்து நல்லது கிடையாது. நீ வந்து பொறுத்து தான் பார்க்கணும், பொறுத்து வந்து பார்க்கணும் கிடையாது, அதை அவாய்ட் பண்ணுற மூலம் அதை. ஓகேவா? அதில் அவர் ஒன்றா இருக்கும்போது நான் மட்டும் உண்பது பார்த்தா நெறியும் என்று. ஆக்சுவலி இது என்ன வந்து மீட் பண்ணுனாக்கா, மற்றவங்க சாப்பிடாமல் இருக்கும்போது நெய் மட்டும் நல்லா உட்காந்து சாப்பிட்டுங்கிறது வந்து நல்லது கிடையாது, தப்பு அதுன்ற மாதிரி மீனிங். நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு அதனால் வந்து பார்த்தினாக்கா வாழ்வு அதனால் வாழ்வு அறநிலை பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும். இம்முறையை அப்பரடிகள் வந்து எடுத்துக் கொடுக்குறார். கொஷின் இதுதான். யார் வந்து இதை சொல்லிட்டுதா? அப்பரடிகள் சொல்லியிருக்காரு. இது வந்து கொஷின் கேட்கலாம். இந்த இது ஃபுல்லாக கொடுத்துட்டு யார் சொன்னான்னு கேட்கலாம், அப்பரடிகள். ஓகேவா? அண்ணல் காந்தியடிகளும் வந்து பார்த்தினாக்கா வைமொழிந்தார். ஆமாம், ஆமான்னு சொல்கிறார். ஆமாங்க, கரெக்டு தாங்க. அதில் ஒரு உண்ணா இருக்கும்போது நான் மட்டும் உண்பது வந்து தெரியும் நல்லதில்லை, முறையும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு பாவேந்தர் பாரதிதாசனும் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றார். இதுவுமே கொஷின், ஆல்ரெடி கொஷின் கேட்டாச்சு. ஓகேவா? பாவேந்தர் பாரதிதாசன், அதாவது உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றவர் யாருன்னு கொஷின் கேட்டிருக்காங்க, பாவேந்தர் பாரதிதாசன். ஓகேவா? செல்வத்து பயனே ஒப்புரவு வாழ்க்கை. நம்ம சொன்னது நாங்கள் ஒப்புரவுனா என்ன? உதவி செய்தல் தான். அப்போ செல்வத்துடைய பயன் என்ன? என்கிட்ட வந்து இப்போ நிறைய காசு இருக்குப்பா, நான் பயங்கரமாக இருக்கேன் இப்போ, ஆனால் என்கிட்ட மட்டும் அது சும்மா இருந்தால் அது நல்லா இருக்குமா? கிடையாது. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து வந்து இது பயன்படணும், உதவி பண்ணாங்க, அப்போ தான் அதில் வந்து ஒரு பயன் இருக்குது. நான் சும்மா வீட்டை ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருந்து என்ன யூஸ்? அதான் சொல்கிறாங்க ஒப்புரவு வாழ்க்கை. பயன் என்ன? ஒப்புரவு வாழ்க்கை, உதவி செய்து தான் வந்து பார்த்தா வாழ்க்கை நடத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது யார் மரபு? தமிழர் மரபு. கொஷின் இப்படி கேட்டு ஆப்ஷனில் இந்திய மரபு, திராவிட மரபு, தமிழ் மரபு கொஷின் இப்படி கேட்கலாம். ஓகேங்களா? நான் சொல்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. யார் மரபுன்னு கேட்கும்போது நம்ம இது மேம்போக்காக படிக்கும்போது வந்து பார்த்தினாக்கா தமிழர் மரபுன்னு பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் ரொம்ப ஆப்ஷன் வச்சு நம்ம வந்து குழப்பிடுவாங்க. இந்திய மரபு அப்படி தானே, திராவிட மரபு அப்படி தானேன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து சந்தேகத்தை வந்துட்டு உண்டாக்கிடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக மனப்படம் பண்ணுங்க. அதை இந்தமாதிரி இருந்துச்சுனாக்கா தமிழ் மரபு அப்படின்னு சொல்லிட்டு படித்தே போங்க நீங்கள். ஓகே. அடுத்து வந்து பார்த்தினாக்கா செல்வத்தை தனியே அனுபவித்தல் ஈர்த்தலுக்கு சமம். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், செல்வத்து பயனை ஈதல் துய்ப்பை மீனே தப்புன விளைவை. புறநானூறு. யார் பாடியிருப்பாத? நக்கீரரா? நக்கீரர் தான் அந்த பாட்டை பாடியிருப்பார். செல்வத்து பயனை ஈதல் துய்ப்பை மீனே தப்புன பலவே அப்படின்னு சொல்லியிருப்பார். நக்கீரர் தான். ஞாபகம் வச்சுன்னா வச்சுங்களேன், செல்வத்து பயனை ஈதல் துய்ப்பை மீனே தப்புன பண்ணாக்கா செல்வத்தோட பையனை வந்து பார்த்தினாக்கா வந்து கொடுக்கணும், அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுனாக்கா இதேமாரி நான் வந்து அதை கொடுத்துட்டு இருந்தாக்கா நான் என்ன நக்கினா போகிறது அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஃபார் ஷார்ட்கட்காக. ஓகே, ஷார்ட்கட்காக தான் நான் சொல்கிறது, ஃபார் ஷார்ட்கட். ஓகே, கொடுத்துட்டே இருந்தாக்கா நான் என்ன நக்கினா போவேன்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுக்கிறேன் ஷார்ட்கட்டு. ஓகேவா? ஓகே. அடுத்தது ஒப்புரவமையுடன் வாழ முதலில் தேவைப்படுது உழைப்பு கூட்டு வைப்பு. இது சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஸ்டினாக இப்படி வந்து தெரியல, நான் வந்து இதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். தெரிந்து தெளிவோம். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரையில் வாழும் திரு. அப்போ இது என்னது? இது ஊமி அணி. அது ஏன் அட்டை வந்துக்குதாங்க? ஊமி அணிக்கு வந்து பார்த்தினாக்கா ஒரு 10 இது இருக்குது. ஓகேவா? 10 சொல் வந்தாக இருக்கும். போல, புறைய, அன்ன, இன்னமான, அடுப்ப, ஒப்ப, உரைய, அந்த மாதிரி வந்து ஒரு 10 சொல் இருக்குது. அதெல்லாம் வந்தாக்கா
ஓமேன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஐ திங்க் நியூ புக்கில் 9 இருக்கும், 10வது புக்கில் தான் வந்து ஓல்டு புக்கில் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு 10 இருக்கும். கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை போய் பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தினாக்கா என்னவா அது, அதாவது என்னவால உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊரினில் நிரம்பிய நீர் போல் வந்து பார்த்தா பலருக்கும் பயன்படும். ஆமாம், உலகத்தில் ஒருத்தனுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறோம் போகிறேன். யாரோ ஒரு தலைவர் நேம் வச்சுக்கலாம். அப்போ நம்ம எம்ஜிஆர் அவர்களே வச்சுக்கலாமே, ஒரு பேத்தி சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள்ட்ட வந்து பார்த்தினாக்கா வந்து செல்வம் சேர்ந்துச்சுனாக்கா அந்த செல்வம் எப்படி வந்தால் இருக்குமாமா, ஊர் உணியில், அதாவது ஒரு கிணத்துல வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு நீர் வந்து நிரம்பிக்கிறதுக்கு வந்து ஈக்குவலு. யாருன்னா வந்து தண்ணி வந்து எடுத்துகிட்டு போகலான்ற மாரி இருக்கும். அப்போ அவங்க அவுட் இருந்துச்சுனாக்கா யாருக்குன்னா வந்து அது வந்து பயன்படும் அப்படின்ற மாரி வச்சுக்கங்களேன். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தினாக்கா வந்து பயன்மரம் உள்ளூர் பகுத்தாற்றல் செல்வம் நயனுடன் கண் படின். என்ன சொல்கிறாங்க, நற்பண்பு உடையவரும் வந்து செல்வம் சேர்வது ஊருக்குள் பழுத்த மரங்கள் பழுத்திருப்பதை போன்றது. ஊருக்குள்ளே பழுத்த மரம் பழுத்தினாக்கா அது போகிற வர எல்லாருக்குமே தான் அந்த மரம் வந்து பயன்பட போகுது. ஊருக்குள்ளே நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க, ஊரில் ஒரு நாவமரம் சொல்லுவாங்க, நாவமரம் இருக்கும். அது என்ன பண்ணாக்கா ஒரு சீசன் வந்து பார்த்தினாக்கா காய் கொட்டினே இருக்கும். அப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தா கொட்டினே இருக்கும், அந்த ஒரு கரெக்டான ஒரு பருவ காலத்தில். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த வழியாக போகிற மக்கள் அனைவருமே அந்த நாவப்பழத்தை எடுத்து சாப்பிடுவாங்க. ஓகே, அந்தமாரி வச்சுங்களேன். ஓகே, அதுதான் வந்து பார்த்தினாக்கா இது அந்தமாரி பேசியிருப்பாங்க. இது இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்துட்டு கொஷின் கேட்டாச்சு. இது ரெண்டுமே, இது எல்லாமே கொஷின் விட்டும் கேட்டாச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது, மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார்? தவத்திரு கொண்டக்குடி அடிகளார். ஓகேவா? மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார்? தவத்திரு கொண்டக்குடி அடிகளார். இறைவர் கொண்டக்குடி கோயில், கொண்டக்குடி போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, கோயில் இறைவர் அப்படின்னு வச்சுக்கினீங்க. ஓகேவா? கொண்டக்குடி திருமணத்தின் தலைவராக விளங்கியவர் இவர். இது ஒரு பாயிண்ட்டு. இவர் என்ன பண்ணிக்கிறார், தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர். ஓகேவா? பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் செஞ்சிருக்கார், சமூக தொண்டும் செஞ்சிருக்கார், இலக்கியத்துக்கும் தொண்டு செஞ்சிருக்கார். ஓகேவா? திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். கொஸ்டின் யார் கேட்பாங்க? ஓகேவா? திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. கொண்டக்குடி அடிகளார். இவர் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு பல நூல்கள் எழுதியிருக்கார். என்ன நூல்? நாயன்மார், அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். ஞாபகம் வச்சுக்கலாமா தான்? அடிச்சுவட்டினா வந்து பார்த்தினாக்கா அடிகளார் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிச்சுவட்டு அடிகளார். குறட்செல்வம்னாக்கா இவர் யார்? இவர் திருக்குறள் நிறைய பரப்புவதை தம் வாழ்நாள் அப்போ குறட்செல்வம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலயங்கள், சமுதாய மையங்கள், திருக்குறள் படிக்கிறதுக்கு அது வந்து ஒரு ஆலயம் போய் தான் படிக்கணும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தினாக்கா வந்து அது வந்து ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு மையமான ஒரு நூல் தானே திருக்குறள். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து அதை லிங்க் பண்ணலாம் அவரை. ஓகேவா? எப்பயுமே இந்தமாரி நூல்கள் அப்படின்னு போட்டு தனியாக ஏதுங்க 1 2 3 என்னென்னது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம்? நாயன்மார், அடிச்சுவட்டில். அடுத்து என்னது? குறட்செல்வம். அடுத்து என்னது? ஆலயங்கள், சமுதாய மையங்கள். இப்போ எழுதிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது விஷயம் பண்ணுறதுக்கு, மைண்டில் உட்காந்துரும். ஓகேவா? அடுத்து என்னது? அவருடைய 2 இதழ் இருக்குமா? அருளோசை, அறிக அறிவியலா? கரெக்டாக, அருளோசை, அறிக அறிவியல். 2 நூல் தான், அவ்வளோதான். 3 நூல் 2 இதழ் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு மதிப்பீடு. இதுக்கு மதிப்பீடு பார்த்துடலாம். ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது என்னது? இது பொது உடைமை நெறி. கரெக்டாக. செல்வத்தின் பயன் டேஷ் வாழ்வு, ஒப்புரவு வாழ்வு. ஒப்புரவு அது உதவி செய்கிறது அப்படின்னு பேசுகிறோம் நம்ம. அடுத்தது, வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்துன்னு சொல்லுவாங்க. மருந்து என்று கூறுவர். யார் கூறுவாங்க? இதை கமெண்ட் பண்ணுங்க. இதை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கேன், கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. இதை உலகம் உன்ன உடுத்த உடுப்பா என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எளிது அப்படின்னா இது
இது சொல்லாமா, இது சொல். எளிதுனா அது அரிது. ஈதல்னாக்கா ஏற்றல். அந்நியர்னாக்கா உறவினர். இரவலர்னாக்கா புறவலர். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஓகே. இதெல்லாம் உள்ளெல்லாம் போய் படிக்காதீங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் படித்து டைம் இருந்தால் படிங்க, டைம் இல்லைனா இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நேராக இங்கே வந்துடுங்க. ஓகேவா? ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்று பொருள். இதுவே கொஸ்டின் கேட்கலாம். இதெல்லாம் வந்து சிலபஸில் இருக்கா கேட்டாக்கா சிலபஸ்லலாம் இல்லை, பட் வந்துட்டு புக்கில் இருக்குது. ஓகேவா? நம்ம ஆளுங்க சிலபஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓல்டு புக், நியூ புக், அது எங்கே இருந்தாலும் சரி, சிறப்பு தமிழ் அதேமாரி ஓல்டு புக், நியூ புக் எல்லாமே தான் நம்ம வந்து படிக்கணும். ஏன்னா டிஎன்பிசி வந்து அந்தளவுக்கு நம்மளை வந்து நோட் பண்ணுறாங்க இப்போ. ஓகேவா? புத்த மதத்தை சார்ந்த துறவியர் ஒரு பிரிவினரை வந்து பார்த்தா ஜென் சிந்தனையாளர்கள். ஆமாம், புத்த மதத்தில் தான் வந்துட்டு பிரிஞ்சு போயிருக்கு. இவர் வந்து பெரும்பாலும் சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகள் வந்து இருக்காங்க. இப்போ அவ்வளோதான். சிறு நிகழ்ச்சிகள், சிறிய எரி கதைகள் முதற்கொண்டு சொல்லியிருப்பாங்க. எல்லாம் தேவையில்ல, சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் இருந்ததை வாசிச்சுக்கணும். ஜென் என்னும் ஜப்பானிய மொழிக்கு தியானம் செய்ய என்ற பொருள் ஒன்று. புத்த மதத்தை சார்ந்த துறவியர் ஒரு பிரிவினரே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்னு. எங்கெங்கே இருக்குது? சீனா, ஜப்பானில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா சின்ன சின்ன நிகழ்ச்சி, எளிய கதைகள் மூலம் வந்து பார்த்தினாக்கா அவங்களுடைய கருத்தை வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது இலக்கணம். அணி இலக்கணம். அணினா என்ன? அணி இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்குறோமோ. அணினா வந்து பார்த்தினாக்கா அழகு. ஓகேவா? உருவகணி நான் வந்து வர சொல்லியிருப்பேன். ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஓமைனி. ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு நம்ம அதை. ஓமை வேறு, ஓமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றபடி கூறுவது தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவகணி. இதில் ஓமைக்கப்படும் பொருள் முன்னும் ஓமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னுமாக இருக்கும். ஓகேவா? அதாவது தேன் போன்ற தமிழ், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னது? ஓமை. ஓகேவா? தமிழ் தேன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உருவகம். தமிழ் தான் தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேன் போன்ற தமிழ். இப்போ தமிழ் வந்து பார்த்தா தேன் போன்றிருக்குன்னு சொல்லிட்டான். அங்கே தான் சொல்லிட்டான் அவன். தமிழ் வந்து தேன் தாண்டான்னு சொல்லிட்டான் அவன். ஸோ ஓகேவா? அதான் இது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்கிறது தான் இது. போலலாம் கிடையாதுங்க. ஓகேவா? அதுதான். அப்போ இதை படித்து பாருங்கள். ஒரு தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது வந்து ஊமையாகும். ஆமாம், தமிழாகிய தேன் இதனால தமிழ் தேன் கூட சொல்லிங்க. ஓகேவா? தமிழ் தேன் என்று கூறுவது பார்த்தீங்கன்னா வந்து உருவகம். வெள்ளம் போன்ற இன்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்ப வெள்ளம் சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வைங்க. நோட் பண்ணி கூட வைக்கிறத விட ஏதி விட வைங்க தனியாக எடுத்து. ஓமை அப்படின்னு போட்டு என்ன நினைக்கலாம்? தேன் போன்ற தமிழ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தேன் அப்படின்னு சொல்லிட்டு உருவத்துக்கு ஏற்றிக்கங்க. ஸோ ரிவிஷன் பற்றி ஈஸியாக இருக்கும். ஓகே, இது நமக்கு தேவை எக்ஸாம்பிள் தான். எக்ஸாம்பிள் தான் நமக்கு முக்கியம். நமக்கு இந்த ரூல் வந்து கொஸ்டினாக வரது வந்து வாய்ப்பு கம்மி. எக்ஸாம்பிள் தான் நமக்கு வந்து கொஸ்டினாக கேட்பாங்க, எடுத்துக்கத்தான் கேட்பாங்க. அப்போ நம்ம பார்த்தோமாங்க, வையம் தகலியா வார்க்கடலை நெய்யாக வெய்யக்கதிரன் விளக்காக செய்ய தொடராயான் அடிக்கை சூட்டினேன் சொல் மாலை ஆய் நீங்கள் என்று நம்ம வந்து பார்த்தோமாங்க. அது வந்து பார்த்தோம்னாக்கா உருவகணி தான். அதுவும் உருவகணி தான். இன்னொன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம் நம்ம? வன்சொல் கலை கட்டு வாய்மை ஏறுபட்டு இன்சொல் இவனாக இதிலை வித்தாக வன்சொல் கலையாக வாய்மை ஏறுபட்டு பார்த்தோம்ல நம்ம. அந்த பாட்டு வந்து பார்த்தோன்னாக்கா உருவகம் தான். ஓகேவா? ஓகே, ஏகாதசி உருவகணி இது ஒன்றுமே இல்லது. ஃபஸ்ட்டு ஏகம்னா என்ன, ஏகாதசினா என்ன அப்படி பார்க்கலாம். ஏகம்னா வந்து பார்த்தோன்னாக்கா வந்துட்டு ஒரு பகுதி அப்படின்னு மீனிங் இங்கே இருக்கும். ஏகாதேசம்னா வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு பகுதின்னு மீனிங். ஓகேவா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? ஏகாதேச உருவகணி. அப்போ ஒரு லைன் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும் சொல்கிறாங்க. அப்போ அறிவை வந்து பார்த்தோன்னாக்கா விளக்காக உருவகம் செய்துவிட்டு அறியாமையை இருளாக உருவகம் செய்யவில்லை. கரெக்டாக? அப்போ ஒன்றுத்தை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்றுத்தை நம்மளாவே வந்துட்டு புரிஞ்சுக்கிறமே விட்டாங்க. நம்மக்கிட்டே விட்டாங்க. அதை நீங்களே அதை வந்து பிடிச்சிங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதுதான் வந்து பார்த்தோன்னாக்கா ஏகாதேச உருவகணி. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுவாங்க, விளக்கிட்டு இன்னொரு பாயிண்ட் வந்து தானாகவே நமக்கு வந்து புரியும்படி வந்து விட்டுருவாங்க. அதான் பார்த்தா ஏகாதேச உருவகணி. இங்கே பாருங்கள், இத்தொடரில்
அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டு உள்ளது. அறியாமை இருளாக உருவகப்படுத்தவில்லை. இவ்வாறு கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவதே ஏகாதச உருவகணியாகும். ஏன் ஏகாதசம்னாக்கா ஒரு பகுதி மீனிங், அதனால தான். சரிங்களா? நமக்கு இந்த ரூல் ஓகே, ரூலை விட இந்த திருக்குறள் ரொம்ப முக்கியம். கொஷின் நமக்கு இந்த திருக்குறள் கொடுத்துட்டு என்னன்னு கேட்டுருவாங்க. பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருவமே கட்டளைகள். ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருவமே கட்டளைகள். வள்ளுவர் மக்களின் செயல்களை பார்த்தாக்க பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகப்படுத்திவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. உரைக்கல்லை மட்டும் சொல்லிட்டாரு, மக்களோட வாழ்வை பற்றி உயர்வு தாழ்வை பேசவே இல்லை. அதை நம்மளே பிடிச்சி விட்டார். ஓகேங்களா? அதுதான் பார்த்தினாக்கா உருவகணி. இது ஏகாதச உருவகணி. ஓகேவா? அப்போ இந்த 4 கொஷின் பெருமைக்கும் என் சிறுமைக்கும் வந்தாலே கொஷின் நமக்கு ஃபுல்லாக கூட கேட்க மாட்டாங்க. இந்த திருக்குறள் நமக்கு தெரியணும். அப்போ கொஷின் எப்படி கேட்பானாக்கா, பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் என தொடங்கும் குறள் என்னன்னு கூட கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் பிவிசி கொஷின் சொல்லிட்டு அதுதான் நீங்கள் அப்பப்போ நீங்கள் போய் பார்க்கணும். கொஷின் எப்படி தான் கேட்பாங்க. இப்போ பெருமைக்கும் என சிறுமைக்கும் என்ற திருக்குறள் என்னன்னு கேட்பாங்க, ஏகாதச உருவகணி. ஓகேவா? மீனிங் நமக்கு இதுக்கு மீனிங்னு தெரியணும். இல்லைனாக்கா இந்த திருக்குறள் வந்தாலே இந்த கூட ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா? அடுத்தது மலர் போன்ற முகம். என்னது இது? ஓமேனி. முகமலர்னாக்கா உருவகணி. இதுவுமே சொல்ல கட்டியதுக்கெல்லாம் ஒரு டைம் பாருங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, கொஷின் இங்கே இந்த ஒரு கொஷின் அப்படி டேரெக்டாக வரும். பொலிகை எழுவார் எந்த ஒரு வரை திருவக்கா, ஏன் இந்த திருடன் பொய் சொன்னா அப்படி நான் உங்களை சொன்னேன். இனிய சொல்லை பார்த்தா விளைநிலமாக கொள்ள வேண்டும். ஓகேவா? இனிய சொல்லை டேஷாக கொள்ள வேண்டும், விளைநிலமாக கொள்ள வேண்டும். வாழ்க்கை குறிக்கோள் இதுதான் தேவையில்ல. செல்வத்து பெண் ஒப்புரு வாழ்க்கை. கொஷின் இதையும் கேட்பாங்க. இதையும் பற்றி வச்சுக்கோங்க. ஊமையும் ஒன்றாக அமைவது உருவகணி. ஆமாம் தானே? ஒன்றாக அமைந்தால் உருவகணி தானே? அவ்வளோதான். ஓகேவா? அதேமாரி இதெல்லாம் கூட ஒரு டைம் சும்மா ஒரு டைம் வாசிச்சு பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு டைம் சால்வ் பண்ணி பாருங்கள். நெல்லையப்பர் கோவில் எங்குள்ளது, முதலாவர்கள் எத்தனை பேர், இதெல்லாம் சும்மா ஒரு டைம் படிச்சு பாருங்கள். ஓகேவா? ஓகே, அதோட இங்கே வந்துடலாம். அப்புறம் நம்ம கலைச்சொல் அறிவோம். குறிக்கோள்னாக்கா ஆப்ஜெக்டிவ், செல்வம்னாக்கா வெல்த்து, லட்சியம்னாக்கா ஆம்பிஷன், பொது உடைமைனாக்கா கம்யூனிசம், கடமைனாக்கா ரெஸ்பான்சிபிலிட்டி, அயலவர்னாக்கா நெய்பர். ஓகேவா? வறுமைனாக்கா பாவர்ட்டி, ஒப்புரமைனாக்கா ரெசிப்ரோகேட்டி, நற்பண்புனாக்கா கர்டசி. அப்போ உங்களுக்கு எதெல்லாம் இல்லை கன்ஃபியூஸ் ஆகுமோ, இல்லை கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரகிள் ஆகுமோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. குறிக்கோள்னாக்கா கொஞ்சம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. நாங்கள் ஒரு டைம் டெஸ்ட் பேஸ் இருந்து அப்படி தான் பண்ணோம். குறிக்கோள்னாக்கா நாங்கள் ஒரு எய்மு அந்தமாரிலாம் போட்டோம். ஆப்ஜெக்டிவ் தான் பார்த்தினாக்கா குறிக்கோள் தீர்மானம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா அது ஆப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சொல்லலாம். ஒப்புரவு நீர்னாக்கா ரெசிப்ரோகேட்டி. ஓகே, நற்பண்புனா கடிச்சுன்னு தெரியும். இந்த விஷயத்தை சொல்லலாம். ஏன்டா ஒரு கர்டிசிக்காக அவன் விடலாம்டா, ஒரு நல்ல பண்புக்காக தான் அவன் நீ விடலாம்ல, மன்னிக்கலாம்ல, அந்தமாரி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதோட இயல் 8 முடியுது. நான் உங்களுக்கு நடத்தத்தை பிடிச்சிருந்தாக்கா நம்ம வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி படித்தாலுமே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.